மாவட்டம் காட்பாடியில் சாலை ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்களிடம் கடையின் உரிமையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காந்திநகர் 1வது கிழக்கு பிரதான சாலையை ஆக்கிரமித்து 50க்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி கடைகள் செயல்பட்டு வந்தது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட கடைகளை அகற்றும்படி பலமுறை அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாநகராட்சி பொறியாளர் தலைமையில் மாநகராட்சி ஊழியர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் போலீசார் உதவியுடன் 50க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். தூக்கி போட்டு போறீங்களா? எடுங்கன்னு சொல்லி நீங்க தூக்கி போட்டு போறீங்களா? தூக்கி போட்டு போங்க நீங்க. திருவாரூர் அருகே வீட்டின் மேற்கூரை சரிந்து விழுந்த விபத்தில் பொருட்கள் சேதமடைந்ததால் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக பெண் கண் கலங்கியது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் சலிப்பேரி பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் கவிதா தம்பதி 30 ஆண்டுகளாக காலனி வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இருவரும் பணிக்கு சென்ற நிலையில் பாலகிருஷ்ணனின் சகோதரனின் குழந்தைகள் அவரது வீட்டில் உணவு சாப்பிட்டுள்ளனர். அப்போது மேற்கூரையில் இருந்த கான்கிரீட் கீழே விழுந்ததை அடுத்து இரு குழந்தைகளும் அலறி அடித்து வெளியே ஓடியுள்ளனர். சிறிது நேரத்தில் வீட்டின் மேற்கூரை முழுவதும் இடிந்து விழுந்ததில் அங்கிருந்த பொருட்கள் சேதமடைந்தன. இந்த நிலையில் வீடு மற்றும் பொருட்களை இழந்து தவிக்கும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என கண்ணீருடன் கவிதா கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.